Hello friends, welcome to TNPSC Stars channel. In the video la namba 9th standard max exercise 1.5 la part 2 பார்க்க போறோம். அதாவது 5th sum ல இருந்து 11th sum வரைக்கும் பார்க்க போறோம். Okay, so first 5th sum பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா, if set A, B and C are this அப்படினு கொடுத்து மூணு செட் கொடுத்திருக்காங்க, then show that A minus whole of B intersection C is equal to A minus B the whole union A minus C அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செட்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். செட் A, செட் Aல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு B, C, E, G, H அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் செட் B. ஸோ செட் Bல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A, C, D, G, I அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் செட் C. செட் Cல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A, D, E, G, H அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளை இப்போ ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். டு ப்ரூவ், எதை ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா A minus B intersection C is equal to A minus B union of A minus C அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் B intersection C என்ன, அதாவது ஒரு சைடாக தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைடு எடுக்கிறோம். ஸோ A minus B intersection C. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா B intersection C என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். B intersection அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. ஸோ Bக்கும் Cக்கும் காமனாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா A, D, G இதெல்லாம் தான் காமனாக இருக்கு. ஓகே, ஸோ B intersection C அப்படின்னா A, D, G. ஓகே, நெக்ஸ்ட் செட் A வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, ஸோ தெரியும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா போதும். அதாவது B intersection C அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டு எழுத வேண்டியது தான். A அப்படிங்கிறது இல்லை, டி, ஜி அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ ஜியை வந்துட்டு ஏலையும் கேன்சல் பண்ணுறோம், இங்கேயும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ A மைனஸ் B intersection C இஸ் B, C, E, H. ஓகே, அதாவது மைனஸ் அப்படின்ட்டு இருக்கிறதுனால இந்த B intersection Cல இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் நான் ரிமூவ் பண்ணிட்டு, அந்த எலமெண்ட்ஸ் ஏல இருந்துச்சுனாலும் அதை ரிமூவ் பண்ணிட்டு மீதி என்ன இருக்கோ அதை தான் எழுதுறேன். ஓகேவா? ஓகே, தென் ஸோ அடுத்ததை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A மைனஸ் B யூனியன் ஆஃப் A மைனஸ் C அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ A மைனஸ் B யூனியன் A மைனஸ் C அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் A மைனஸ் B அப்படின்னு என்னன்னு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். A மைனஸ் B அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே தான் யூஸ் பண்ணலாம். இப்போ பியில் இருக்க எல்லா டேர்ம்ஸையும் கேன்சல் பண்ணுங்க. ஓகே, A, C, D, G, I எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பியில் இருக்க எலமெண்ட்ஸ் ஏதாவது இங்கே இருந்துச்சுன்னா அதையும் கேன்சல் பண்ணுங்க. ஸோ G இங்கே இருக்குது, G கேன்சல் பண்ணியாச்சு. C வந்துட்டு பியில் இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா B, E, H. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது. அண்ட் அதே போல் A மைனஸ் C அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். A மைனஸ் C அப்படிங்கிறதுக்கு Cல இருக்க எல்லா டேர்ம்ஸையும் நம்ம இப்போ கேன்சல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ A, D, E, G, H எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ இதே எலமெண்ட்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, E, G, H இதையும் நான் இங்கே கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது எனக்கு B, C.
இதுதான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போது a மைனஸ் பியும் எனக்கு கிடச்சிருச்சு, a மைனஸ் சியும் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் யூனியனை நான் கண்டுபிடிக்கணும். யூனியன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் இருக்க எல்லா டேர்ம்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணணும், அதாவது இன்க்ளூட் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ a மைனஸ் சி இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணி எழுதும் போது எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b, c, e, h அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்மளோட எல்ஹெச்எஸ் பார்ட்டோட மேட்ச் ஆகுது. அதாவது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட் இதுதான். a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சியும் a மைனஸ் பி யூனியன் a மைனஸ் சியும் ஈக்குவல் அப்படிங்கிறது. ஸோ சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது, சேம் எலமெண்ட்ஸே கூட இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் 6th ஒன் சேம் மாடலில் தான் உங்களுக்கு இந்த சம்மும் இருக்கும். உங்களுக்கு இதில் டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டை டிஃபைன் பண்ணுறதுல வேணால் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஸோ நான் உங்களுக்காக 6th சம்மில் செட் ஏபிசி மூணுத்தையும் எழுதி தரேன். ஸோ நீங்கள் வந்துட்டு சேம் 5th ஒன்க்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்களோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் இதை சால்வ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ 6th ஒன்னில் இருக்க செட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதுகிறேன். ஸோ 6th ஒன்னில் ஃபர்ஸ்ட் செட் ஏ எழுதலாம். செட் ஏக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6n வேர் n இஸ் அ ஹோல் நம்பர் அண்ட் n இஸ் லெஸ் தேன் 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6n அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. n இஸ் அ ஹோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n இஸ் ஈக்குவல் டு என்னென்னலாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0, 1, 2, 3, 4, 5 பிகாஸ் அவங்க லெஸ் தேன் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸ் என்னென்ன அப்படின்னு எழுத போகிறோம். எக்ஸ் வந்துட்டு n 0வாக இருந்துச்சு அப்படின்னா 6 அப்படின்னு வரும். எக்ஸ் வந்துட்டு n வந்துட்டு 1ஆக அதாவது ஐம் சாரி 0 அப்படின்னு வரும். சாரி இங்கே 1 ஓகே 0 அப்படின்னு வரும். எக்ஸ் வந்துட்டு 6 n வந்துட்டு 1ஆக இருந்துச்சு அப்படின்னா இங்கே 6 அப்படின்னு வரும். எக்ஸ் வந்துட்டு 6 இன்ட்டு n வந்துட்டு 2ஆக இருந்துச்சுன்னா 12ன்னு வரும். அண்ட் சேம் வே ஸோ எக்ஸு மல்டிபிள் டைம்ஸ் எழுத வேணாம், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ 24. ஸோ ஏன் இங்கே நம்பர்ஸ் மாறுதுன்னு உங்களுக்கு தெரியும், பிகாஸ் என்னோட வேல்யூ வந்துட்டு 5 வரைக்கும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இப்படி எழுதுகிறோம். ஸோ இந்த செட் ஏக்குள்ளார என்ன வரும் 0, 6, 12, 18, 24, 30. ஓகே, நெக்ஸ்ட் செட் பிக்கு போகலாம். செட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா செட் பியில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அண்ட் n வந்துட்டு கிரேட்டர் தேன் 2 அண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு n வந்துட்டு 2n, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n அண்ட் என்னோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க கிரேட்டர் தேன் 2 பட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. So 3, 4, 5, 6, 7, 8, 9. Okay. So x வந்துட்டு என்னோடதோட அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வாங்க. ஸோ 3லேருந்து 9 வரைக்கும் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரணும். 6, 8, 10, 12, 14, 16, 18. ஓகே, ஸோ இதுதான் நம்ம செட் பியோட எலமெண்ட்ஸ். 6, 8, 10, 12, 14,
16, 18. ஓகே ஓகே இப்போ அடுத்து செட் சிக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ செட் சி பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3n கொடுத்துருக்காங்க, வேர் n இஸ் நேச்சுரல் நம்பர் அண்ட் அதுக்கப்புறமா n இஸ் லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அண்ட் லெஸ் தேன் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு செட் சிக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3n அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இதெல்லாம் தான் என்னோட வேல்யூ. ஓகே ஸோ இதுக்கு நம்ம இப்போ எழுதணும் அப்படின்னா 12, 15, 18, 21, 24, 27. ஸோ இதெல்லாம் தான் செட் சியோட எலமெண்ட்ஸ். செட் சி அப்படின்னா 12, 15, 18, 21, 24, 27. ஓகே இதெல்லாம் தான் நம்மளுக்கு செட் சியோட எலமெண்ட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு 6th சம்மில் செட் ஏபிசி இந்த 3 செட்டோட எலமெண்ட்ஸும் தந்துட்டேன், பிகாஸ் அதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th சம்மில் நம்ம என்ன பண்ணமோ ஒரு ஸ்டெப் மாறாமல் எல்லாத்தையும் அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே அதில் நம்ம யூஸ் பண்ணது ஆல்ஃபபெட்ஸ், இதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது நம்பர்ஸ், அவ்வளோதான் வித்தியாசமே. ஓகே நெக்ஸ்ட் 7th சம். 7th சம்மும் சேம் மாடல், பட் இங்கே வந்துட்டு யூனியன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்துட்டு இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே நான் வந்துட்டு உங்களுக்கு 8th சம் போட்டு காமிக்கிறேன், பிகாஸ் 7th சம்மும் 8th சம்மும் சேம் மாடல் தான், அப்படியே டிட்டோ ஒரே மாடல் தான். ஓகே இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த செட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு 8th சம் போட்டு காமிக்கிறேன், உங்களால் 7th சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்புறம். ஓகே ஸோ 8th சம்மில் ஃபர்ஸ்ட் செட்டோட வேல்யூ எழுதிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் a இஸ் ஈக்குவல் டு y, y இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் 1/2, அப்புறம் a வந்துட்டு ஒரு ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. a வந்துட்டு ஒரு ஹோல் நம்பர் அப்படின்னா 0லேருந்து வருது, அண்ட் a இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட் செட் ஏவை எழுதலாம். என்னன்னு சொல்லியிருக்காங்க? x இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் 1/2 அப்படின்ட்டு இருக்காங்க, அண்ட் a வந்துட்டு 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0 அப்படிங்கிறப்போ 1/2, 1/2, அண்ட் அதே போல் 1 அப்படிங்கிறப்போ 1 ப்ளஸ் 2/2 அப்படின்னா 1. ஓகே நெக்ஸ்ட் 2 அப்படிங்கிறப்போ 2 ப்ளஸ் 1/2 3/2, 3ங்கிறப்போ 4/2 which is 2. Okay next 4 plus 1/2 2. Okay 6/2 னா நம்மளுக்கு 3. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் செட் ஏவோட எலமெண்ட்ஸ். 1/2, 1, 3/2, 2, 5/2, 3. ஓகே இதெல்லாம் தான் செட் ஏவோட எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது செட் பியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதலாம்.
ஓகே, ஸோ செட் பியில் வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே சாரி, இங்கே இருக்கா 8th ஒன்ல. ஸோ செட் பியில் வந்துட்டு y இஸ் ஈக்குவல் டு 2n மைனஸ் 1/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு n இஸ் அ ஹோல் நம்பர் லெஸ் தேன் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ set b next. So b is equal to என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, x is equal to 2n minus 1/2. ஓகே, ஸோ என்னோட வேல்யூஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 லெஸ் தேன் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், 5ஓட நிறுத்துகிறோம். ஓகேவா, ஸோ இந்த இதை அப்படியே எவால்வேட் பண்ணுறோம் என்னோட பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணி. ஸோ 2 into 0 minus 1/2 அப்படின்னா minus 1/2. ஸோ இது வந்துட்டு ஒட்டு மொத்தமாக 0 ஆயிரும். equal to 1/2. 2 into 2 minus 1/2 which is equal to 4 minus 2. so இங்க வந்து 3/2 அப்படின்னு வரும். and then 2 into 3 minus 1 divided by 2 which is equal to 6 minus 1/2 which is 5/2. 2 into 4 minus 1/2 which is equal to 8 minus 1/2 which is 7/2. 2 into 5 minus 1/2 which is equal to 10 minus 1/2 9/2. okay, so set b ஓட எலிமெண்ட்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா. ஸோ இது அப்படியே இப்போ எழுதுகிறோம். minus 1/2, 1/2, 3/2, 5/2, 7/2, 9/2. ஸோ இதுதான் செட் பியோட எலிமெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது செட் சி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை அப்படியே எழுதிக்க போகிறோம். ஓகே, ஸோ செட் சியில் என்ன கொடுத்துருக்காங்க, செட் சியில் அவங்களே நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. ஸோ செட் சி இஸ் ஈக்குவல் டு -1, minus 1/2, 1, 3/2, 2. ஓகேவா, இதுதான் செட் சி. அண்ட் தென் இப்போ நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரூவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a minus of b in union c, a minus of b union c is equal to a minus b intersection of a minus c அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ 5th சம்மில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாடலில் தான் இருக்குது, ஒரு சின்ன மைனர் சேஞ்சை விட. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் a மைனஸ் b யூனியன் c இதை சால்வ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம b யூனியன் c என்னன்னு கண்டுபிடிக்கணும். b யூனியன் c அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியும் சியும் ரெண்டுத்துக்கும் எல்லாத்தையுமே சேர்த்து எழுதுறது, அதாவது இன்க்ளூட் ஆல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா, ஸோ b யூனியன் c அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
minus 1 minus 1 by 2 1 by 2 1 3 by 2 2 5 by 2 comma next number a minus b union c என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். so a minus b union c அப்படிங்கறப்போ b union c லியும் a அப்படிங்கற இந்த ஒரு செட்லயும் இருக்க எல்லா டேர்ம்ஸையும் கேன்சல் பண்ணும். அதாவது இது ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் நான் பெட்டர் இப்படியே பண்றேன். so b union c ல இருக்க எல்லா டேர்ம்ஸையும் கேன்சல் பண்ணிட்டேன். so b union c ல இருக்க டேர்ம்ஸ் a ல ஏதாவது இருந்துச்சு, எலிமெண்ட்ஸ் ஏதாவது a ல இருந்துச்சுன்னா அதையும் கேன்சல் பண்றேன். so 3/2 5/2 so இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா so இங்க 2 கேன்சல் ஆகுது. ஓகே, so பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. ஓகே, இன்னொரு சைடு நம்ம இப்போ செக் பண்ண போறோம். so a minus b intersection of a minus c அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. so a minus b என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். a minus b so a minus b அப்படிங்கறப்போ நம்ம b ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் a வோட இது பண்ணும். so a minus b அப்படிங்கறப்போ b லயும் a லயும் என்னென்ன காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணும். அதாவது ஃபர்ஸ்ட் b அப்படிங்கற செட்டே ஃபுல்லா ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனா என்ன இருக்கு, 1/2 இருக்கு அண்ட் அதுக்கு அப்புறமா நமக்கு 3/2 இருக்கு, 5/2 இருக்கு. சோ இப்போ a minus b என்ன அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. 1, 2, 3 இதான் a minus b. சோ அடுத்து நான் இப்போ a minus c என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறேன். சோ a minus c என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இதுக்கு a c ல இருக்க எல்லா டேர்ம்ஸையும் கேன்சல் பண்றேன். சாரி, ஓகே, ஸோ c ல இருக்க எல்லா டேர்ம்ஸையும் நான் இப்போ கேன்சல் பண்றேன். அண்ட் c ல இருக்க எலிமெண்ட்ஸ் ஏதாவது a ல இருந்துச்சுன்னா அதையும் நான் இப்போ கேன்சல் பண்றேன். ஸோ 3/2 2 ஓகே. ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 5/2 3. ஸோ இந்த மூணு டேர்ம்ஸ் தான் எனக்கு பேலன்ஸ் இருக்கு. ஸோ a minus b இன்டர்செக்ஷன் ஆஃப் a minus c அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்க டேர்மை நம்ம எழுதணும். ஸோ காமனா இது ரெண்டுத்துக்கும் 3 அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ a minus b இன்டர்செக்ஷன் ஆஃப் a minus c அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஆன்சர் 3 அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஸோ ரெண்டு சைடும் இது மூலமா நம்ம ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் இருக்க ஒரே ஒரு எலிமெண்ட் 3 மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 9th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபை a minus b intersection c is equal to a minus b union a minus c using Venn diagram அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ இதுக்காக வென் டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ வென் டயக்ராமில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். a minus b intersection c is equal to a union a minus b union of a minus c. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சைடு வழக்கம் போல் எடுத்து ப்ரூவ் பண்ணலாம். a minus b intersection c அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே, a b and c இதெல்லாம் தான் சர்க்கிள்ஸ். ஸோ b இன்டர்செக்ஷன் c அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு bக்கும் cக்கும் இருக்க காமனான பார்ட் அதை தான் b இன்டர்செக்ஷன் c அப்படின்னு சொல்லுவோம். ஸோ bக்கும் cக்கும் இருக்க காமனான பார்ட்டை நான் இப்போ ஷேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த காமனான பார்ட்டை நம்ம ஏவிலேருந்து மைனஸ் பண்ணோம்.
ஸோ ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக எடுத்துட்டு மீதி இருக்க சர்க்கிள் ஏல மீதி இருக்கதை எழுதுவோம். இதுதான் ஏ அப்படிங்கிற சர்க்கிள். ஸோ இப்போ இதுதான் காமனாக இருக்க ரீஜியன் ரெண்டுத்துக்கும். ஓகேவா? ஸோ இந்த காமனாக இருக்க ரீஜியனை மட்டும் நம்ம எடுத்துடுறோம். ஏன்னா இங்கே மைனஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே காமனாக இருக்க அந்த ஒரு ரீஜியனை மட்டும் நம்ம எடுத்துடுறோம். எடுத்துட்டு மீதி இருக்க சர்க்கிளை ஷேட் பண்ணுறோம். அண்ட் இதுதான் ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ரீஜியனை விட்டுட்டு நம்ம ஏவை ஷேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அடுத்தது ஏ மைனஸ் பி யூனியன் ஆஃப் ஏ மைனஸ் சி அப்படிங்கிற சர்க்கிள். ஓகே. ஸோ நான் இதுக்கு வந்துட்டு தனித்தனி டயக்ராமாக போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா ஏ மைனஸ் பி அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணும். ஸோ ஏ பி சி. ஸோ ஏ மைனஸ் பி அப்படிங்கிறப்போ பி அப்படிங்கிற ஒரு ஃபுல் சர்க்கிளை எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்க பார்ட்டை ஏல நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். இதுதான் ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் சி. இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ A, B and C. ஸோ A மைனஸ் C அப்படிங்கிறப்போ நம்ம C அப்படிங்கிற சர்க்கிளை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிட்டு ஏவோட மீதி இருக்க ரீஜனை ஷேட் பண்ணுவோம். அண்ட் இது வந்துட்டு A மைனஸ் C. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு A மைனஸ் B யூனியன் ஆஃப் A மைனஸ் C அப்படின்னு எடுக்கணும். ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேவா? அதாவது இது ரெண்டுத்துலையுமே ஷேட் ஆகிருக்க ரீஜனை இன்க்ளூட் பண்ணி நம்ம எழுதணும். ஓகே, ஸோ அப்படி நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு என்ன வரும்னா ஏ சர்க்கிளில் இது மட்டும் ஷேட் ஆகிருக்கும். பிகாஸ் இந்த சென்டர் ரீஜியன் வந்துட்டு ரெண்டு கேசஸ்லையுமே நம்மளுக்கு ஷேட் ஆகலை. அண்ட் அதனால தான் நம்ம இங்கேயும் ஷேட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, வெல், நெக்ஸ்ட் நம்பர் 10க்கு போகலாம். நம்பர் 10ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏபி அப்படிங்கிற 3 செட் கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை டி மார்கன்ஸ் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக ஒரு ஃபார்முலா தான். ஸோ இதுக்கு வந்துட்டு 3 செட் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் 2 செட்டை எடுத்து உங்களால் இதை பண்ண முடியும். அதாவது என்னென்னா ஃபார்முலா பேஸ்டில் இதுக்கு 2 செட் தான் தேவைப்படும். ஸோ எப்படி அப்படின்னா ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட செட் ஏ அண்ட் பியை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அப்போ தான் அடுத்த ஸ்டெப் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, செட் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7, 8, 11, 12 is equal to and next set B என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 8, 12, 15 இதுதான் நம்மளோட செட் பி. ஸோ இப்போ பேசிக்காக இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 செட் கொடுத்துருக்காங்க இல்லையா, யூஏபி அப்படின்ட்டு. ஸோ ஏ அண்ட் பியோட யூனியன் தான் யூ. ஓகேவா? ஸோ இந்த ஒரு பேசிக் தியரம் எப்பயுமே நம்ம டி மார்கன்ஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது வந்தே ஆகணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தியரம் ப்ரூவ் பண்ணோம். அதாவது இது டி மார்கன்ஸ் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷனை வெரிஃபை பண்ணணும் இந்த இதை வச்சு. அதுக்கு நம்ம இதை ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். வெயிட், நான் இங்கே செட் யூவையும் எழுதிடுறேன். ஸோ செட் யூவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 7, 8,
10, 11, 12, 15 and 16. Okay, so இப்போ வந்துட்டு நம்ம A union B the whole dash கண்டுபிடிக்க போறோம். and அதுக்கு first நம்ம A union B கண்டுபிடிக்கலாம். so A union B என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 8, 7, 11, 12, 15. so இதுதான் A union B. and இப்போ A union B the whole dash அப்படின்னா நீங்க இந்த எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்துட்டு இந்த மூணு செட்லயும் மீதி என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை எழுதினீங்கன்னா போதும். ஸோ அப்படி மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்துட்டு ஏ அண்ட் பிஐ எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 10, 16 அப்படிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ யூனியன் பியில் இருக்கு இல்லையா, இந்த எல்லா டிஜிட்ஸையும் கேன்சல் பண்ணுங்க. 4 அப்படிங்கிறது கேன்சல் பண்ணுங்க, 8, 7 அப்படிங்கிறத கேன்சல் பண்ணுங்க, 11, 12. ஓகே, இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க, 8, 11, 12, 15. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு எனக்கு 10 and 16. இது ரெண்டு மட்டும்தான் இருக்கு எனக்கு. ஸோ இதை மட்டும்தான் நான் எழுத முடியும் இங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A dash intersection B dash அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. A dash அப்படின்னா A அப்படிங்கிற செட்டை தவிர மீதி எல்லா செட்டோட எலிமெண்ட்ஸையும் எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ A dash எழுதுறோம். A dash intersection B dash அப்படின்னா A dash ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். A dash பார்த்தீங்க அப்படின்னா A அப்படிங்கிற செட்டை தவிர மீதி எல்லா செட்டையும் எழுதணும். ஸோ ஏல இருக்க எலிமெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைக் பண்ணுறேன். ஸோ 7, 8, 11, 12 அப்படிங்கிறத கேன்சல் பண்ணுறேன். ஓகே, மீதி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் இப்போ எழுத போகிறேன். மீதி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 10, 15, 16 இதெல்லாம் தான் மீதி இருக்குது. நெக்ஸ்ட் பி டேஷ்க்கும் அதே மெத்தடில் தான் நம்ம இது பண்ணணும். ஓகே, ஸோ பி டேஷில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணணும் பியை. அண்ட் அதே எலிமெண்ட்ஸ் இங்கே இருந்தால் அதையும் கேன்சல் பண்ணணும். ஸோ 4, 8 இங்கே இருக்குது, கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ 12, 8. ஓகே, ஸோ பி டேஷில் நம்மளுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 10, 11, 16 அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, அதாவது இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ A dash intersection B dash அப்படின்னா நம்மளுக்கு ஆப்வியஸாக 10, 16 அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஓகேவா? பிகாஸ் 10 and 16 தான் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஓகேவா? A dash intersection B dash. ஸோ ஹென்ஸ் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது ரெண்டு சைடும் நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகே ஓகே நெக்ஸ்ட் 11th ஒன் வந்துட்டு நான் உங்களுக்கு போன எக்ஸசைஸில் இதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் போன எக்ஸசைஸ்லேயே பார்க்க முடியும். அதாவது எக்ஸசைஸ் 1.3 எக்ஸசைஸ் 1.3ல் உங்களால் இந்த வென் டயக்ராமை பார்க்க முடியும். நான் அந்த எக்ஸசைஸ்லேயே உங்களுக்கு இதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.